ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இது பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். சம் இஷ்யூஸ்னால பொங்கல் அன்னைக்கு அப்லோட் பண்ண முடியல. மார்னிங்கே எழுஞ்சி அம்மா கோலம் அழகாக பொங்கல் கோலம் அம்மாவும் பாப்பாவும் சேர்ந்து போட்டு கலர் கொடுத்து செம்ம ஜாலியாக அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணாங்க. பொங்கலுக்கு உண்டான அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே, பானை, கரும்பு எல்லாத்தையுமே போகி ஈவினிங்கே அப்பாவும் அம்மாவும் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. சாணி, மஞ்சள் இது ரெண்டுத்துலேயுமே பிள்ளையார் பிடிச்சு வச்சுட்டாங்க அம்மா. அப்புறம் அடுப்புக்கு செங்கல் வைப்போம் இல்லைங்களா, அந்த செங்கலை கழுவிட்டு மஞ்சள் தெளித்து அதில் குங்குமம்லாம் வச்சுட்டு கீழே மண் பரப்பி அழகாக அடுப்புக்கு ரெடி பண்ணிட்டாங்க. நடுவில் தவிடு பரப்பிட்டாங்க. பொங்கல் பெரிய பானை ஒன்று, சின்ன பானை ஒன்று, வெண்பொங்கல் ஒன்று, சக்கரை பொங்கல் ஒன்று செய்வோம் இல்லையா, அதுக்கு தான் அம்மா அழகாக பானைக்கு நாமெல்லாம் போட்டு அதுக்கு மஞ்சள் குத்து கட்டிகிட்டு இருக்காங்க. காலையில் எழுஞ்சி சூரிய பகவானை வணங்கிட்டு நம்மளுடைய குலதெய்வத்தையும் வணங்கிட்டு தான் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு கரும்பு, முழு கரும்பு, மஞ்சள் கொத்து, சிவப்பு பூசணி துண்டு, அப்புறம் வெத்தலை, பாக்கு, தேங்காய் இது எல்லாத்தையுமே வச்சு சூரிய பகவானுக்கு படைக்கணும். சாமி கும்பிட்டு முடிச்சதும் பசுவுக்கும் காகத்துக்கும் பொங்கல் வைக்கணும். நம்ம முன்னோர்களே சாப்பிட்ற மாதிரி ஒரு ஐதீகம் அது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எங்கள் தாத்தா, எங்கள் 2 பெரியம்மா, எங்கள் பெரியப்பா, எங்கள் அண்ணன் எல்லாருமே கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை உருவாக்குது. நம்மளுடைய பாரம்பரியமான இந்த பொங்கல் செலிப்ரேஷன் காலங்காலமாக எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே நாங்கள் இப்படி தான் கொண்டாடிட்டு வரோம். ரெண்டு அடுப்புலேயும் கற்பூரம் வச்சு விறகுலாம் வச்சுட்டு அம்மா பால்லாம் ஊற்றிட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வனிதா வரைஞ்சது பொங்கல் ஃபெஸ்டிவலுக்காக. நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. ஹாய் ஹாய் சொல்லு.